அன்பான மக்களே, இன்றைக்கி நம்ம மகேந்திரா சூப்ரோவில் கிளச் பிளேட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் கியர் பாக்ஸு. பாருங்கள், இந்த கியர் பாக்ஸை கழட்டினா தான் நம்ம வந்து கிளச் பிளேட் மாற்ற முடியும். இதுதான் வந்து கிளச் ரிலீவ் பேரிங். ரெண்டு பக்கம் கிளச் புஷ்ஷு இருக்கும். இந்த கிளச் புஷ் மாற்றுறதுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு சர்க்ளிப்பு, இந்த பக்கம் ஒரு சர்க்ளிப் இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிளுக்குமே கழட்டினீங்க அப்படின்னா நடுவில் உள்ள இந்த யோக் வந்துடும். அதில் தான் அந்த ஸ்ப்ரிங் உட்காந்துருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றினாலும் அந்த புஷ்ஷை மாற்றினாலும் நம்ம அதை கழட்டிக்கணும். இப்போ பாருங்கள், கியர் பாக்ஸை கீழே இறக்குறதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 போல்ட் இருக்கும், 14 சைஸ் போல்டு. இது 7 போல்ட்டையும் கழட்டிக்கணும். இது போக மேலே செல்ஃப் மோட்டரில் 2 போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டையும் கழட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கிளச் பிளேட் பழசு. இந்த கிளச் பிளேட்டை வந்து நீங்கள் கழட்டணுன்னா சுற்றி 10 சைஸ் போல்டு வந்து 6 போல்ட் இருக்கும், அதை கழட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் ஏன் சீக்கிரம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அந்த பள்ளத்துலேருந்து இல்லை சேத்துலேருந்து மாட்டிக்கிச்சுன்னா மேலே ஓரளவு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி ஏறலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 4-5 பேர் சேர்ந்து வண்டியை தள்ளி வெளியில் எடுக்கணும், இல்லாட்டி வேறு வண்டி கட்டி வெளியில் இழுக்கணும். அப்படி நம்ம இழுக்காமல் முடிஞ்ச லெவல் அந்த பள்ளத்தில் இருக்கிற வண்டியே வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து ஒவ்வொரு வாட்டி கிளச்சை மிதித்து கியர் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறப்போ கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தேஞ்சிரும். அப்போ ஒரு தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும். அதுதான் வந்து அந்த கிளச் பிளேட் தேஞ்சதுக்கு உண்டான அறிகுறி. இப்போ பாருங்கள், நம்ம கிளச் பிளேட் பழசை கழட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளேவீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பழுத்து போயிருக்கும். அதை வந்து நல்லா எமர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதை நம்ம தேய்க்காமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பிடிச்சி க்ரிப்பாக திரும்பும். இப்போ பாருங்கள், இதுதான் ப்ளேவீல் பேரிங்கு. இந்த ப்ளேவீல் பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி வந்து கிளச்சை இறக்குறப்பெல்லாம் ஒரு வாட்டி புதுசு போட்டுடணும். இதுவும் இது பண்ணலனாலும் சின்ன வைப்ரேஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், பழைய கிளச் பிளேட் பாருங்கள், உள்ள அந்த பிளேட்டு சுத்தமாக தேஞ்சிருச்சு, ஸ்டெப்பே இல்லை பாருங்கள். இதில் கிளச்சு பிளேட்டு தேஞ்சு அதில் உள்ள பின்னு லெவலுக்கு தேஞ்சு போச்சு பாருங்கள். அது கிளச் பிளேட்டு, இது கவர் அசம்பிளி. இந்த கவர் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா இதனால ப்ராப்ளத்தினாலையும் வண்டி பார்த்திங்கன்னா சில டைம் கியர் விழாது. இந்த உள்ள பின்னெல்லாம் உடச்சிக்கிச்சுன்னா கூட கியர் சேஞ்ச் பண்ணுறப்போ சிக்கலாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள், கவர் அசம்பிளியில் வந்து கிளச் ரிலீவ் பேரிங் உட்கார இடம். இந்த ரிலீவ் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உட்காரம் பார்த்துக்கோங்க. நம்ம அங்கே கிளச் பெடல் மெரிக்கிறப்போ இந்த ரிலீவ் பேரிங் மூலமாக இந்த இடத்த நம்ம அமுக்குறோம். அதனால் இந்த ரிலீவ் பேரிங் போச்சுனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் விழுந்து பள்ளமாகி கிளச்சு கவர் அசம்பிளி போயிடும். இப்போ இது புது கவர் அசம்பிளி பாருங்கள், இதில் எந்த விதமான ஸ்டெப்பு இல்லை. உள்ள பின்னெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கவர் அசம்பிளி, கிளச் பிளேட்டு, ப்ளேவீல் இது 3 கரெக்டாக இருந்ததுனா தான் இன்ஜினில் உள்ள எவ்வளோ டார்க் இருக்கோ அதே டார்க்கு கியர் பாக்ஸுக்கு அதே பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். இப்போ பாருங்கள், பழைய பிளேட் பாருங்கள், பின்னு லெவலுக்கு தேஞ்சு போச்சு. புது பிளேட் பாருங்கள், அந்த பாருங்கள் நல்லா அதில் ஸ்டெப்லாம் நல்லா தெரியுது, நடுவில் கோடாக இருக்குது பாருங்கள் ஸ்டெப் லெவலு. முன்னாடிலாம் கிளச் பிளேட் பார்த்திங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வரும் வண்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய லைஃப் அப்படியே பாதியாக கம்மி பண்ணிட்டாங்க கம்பெனிலலாம், அந்த திக்னஸே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ புது கிளச் பிளேட்டு நம்ம எல்லாமே மாற்றிட்டோம். ஒவ்வொரு வாட்டி கிளச்சு நம்ம வந்து இறக்கி மறுபடியும் மாற்றுறப்ப கிளச் ரிலீவ் பேரிங், கிளச்சு புஷ்ஷு, கிளச்சு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் கிளச்சு கேபிளு, அதுக்கப்புறம் ப்ளேவீல் பேரிங்கு, இது எல்லாமே புதுசு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க்கு வந்து கிளியராக இருக்கும். அப்போ தான் பெடலும் சாஃப்டாக இருக்கும். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், கிளச் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் வந்து கியர் பாக்ஸ் சைடுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைடை கரெக்டாக எந்த சைடு கழட்டினீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கியர் பாக்ஸ் சைடுனா கியர் பாக்ஸ் சைடு அதை மென்ஷன் பண்ணி வைக்கணும். சென்ட்ரு வச்சு மாட்டிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தூக்கி கியர் பாக்ஸை மாட்டுறப்போ கரெக்டாக அழகாக உட்காரும். இல்லாக்கட்டி ரொம்ப சிக்கலாக நம்ம அதை ஆட்டி ஏற்றுறப்போ கிளச் பிளேட் சம்டைம் டேமேஜ் கூட ஆகும். வண்டியில் கிளச் பிளேட் போயிருக்குன்னா பிக்கப் வந்து இருக்காது, ரொம்ப வண்டி பொதன்னு போகும். அதேமாரி வண்டியோட வேகம் நாள்பட குறைஞ்சிட்டே வரும். அதேமாதிரி வண்டி ஆஃபில் இருக்கிறப்ப கியர் விழும், வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கியர் விழாது, சிக்கும் இல்லை கியர் விழாது. அதுக்கும் கிளச் கம்ப்ளைண்ட் தான் நம்பர். தேங்க்யூ.